Today we are going to discuss about calculations involving unit cells. Yeah, calculations part. Calculations involving unit cell. Unit cell involve calculations பார்க்க போறோம். So first one, Bragg's equations. Bragg equations. Okay, Bragg equations are n lambda equal to 2d sin theta. இதோட டெரிவேஷன் இருக்குது. ஸோ இதை டெரிவ் பண்ணுறோம், ஃபிசிக்ஸ் டெரிவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ணிக்க போகிறோம். n lambda equal to 2d sin theta. ஸோ n is n lambda d and lambda. The lambdaங்கிறது ஸோ இட் இஸ் ஒரு கிறிஸ்டல். ஸோ சக்சஸிவ் பிளைன்ஸ் கிறிஸ்டல். இதெல்லாம் lattice point. So these are lattice points. Okay, we know that. So X-ray pass, so reflect out. So reflect out. X-ray pass பண்றோம். So X-ray diffraction method யூஸ் பண்ணி தான் இந்த Bragg equation ஃபார்முலா டெரிவ் பண்றோம். இதான் X-ray diffraction உடைய டேட்டாஸ். L lambda equal to 2d sin theta. இந்த lambdaங்கிறது wavelength of X-ray நம்ம யூஸ் பண்ணக்கூடிய X-ray உடைய wavelength. Dங்கிறது இந்த இதுக்குள்ள டிஸ்டன்ஸ், இன்டர்பிளானட் டிஸ்டன்ஸ். இதுக்குள்ள ரெண்டு ஆட்டத்துக்குள்ள டிஸ்டன்ஸ். இதான் இன்டர்பிளானட் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ். அடுத்தடுத்து அந்த ரெண்டு சக்சஸிவ் பிளேன் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் சக்சஸிவ் பிளேன் ஆஃப் தி ஆட்டம் சொல்லக்கூடியது. இந்த டீட்டா அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய ஆங்கிள், ஆங்கிள் ஆஃப் டைஃப்ராக்ஷன் சொல்லக்கூடியது. ஸோ டிங்கிற டிஸ்டன்ஸ், அதாவது இன்டர்பிளான் டிஸ்டன்ஸ், இதுக்கும் இந்த இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் சொல்றாங்க. இந்த டீட்டாங்கிறது ஆங்கிள் ரிப்ளேஸ் பண்றாங்க. லாம்டாங்கிறது வேவ்லேருந்து. என்னங்கிறது ஆர்டர் ஆஃப் தி ரிஃப்ளெக்ஷன்ஸ். மேக்ஸிமம் நம்ம இந்த லெசன்ல டிஸ்கஸ் பண்ணல. மேக்ஸிமம் ஆர்டர் ஆஃப் தி ரிஃப்ளெக்ஷன் எங்க வந்து மேக்ஸிமம் ரிஃப்ளெக்ஷன் நடக்குதோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரிஃப்ளெக்ஷன். செகண்ட் ஆர்டர் தான் செகண்ட் ஆர்டர் ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம். ஆர்டர் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் லாம்டாங்கிறது வேவ்லேருந்து. லாம்டா அப்படிங்கிறது வேவ்லென்த், வேவ்லென்த் ஆஃப் எக்ஸ்ரே. நம்ம எக்ஸ்ரே யூஸ் பண்றதால. டிங்கிறது இன்டர்பிளானர் டிஸ்டன்ஸ், இன்டர்பிளானர் டிஸ்டன்ஸ். ஸோ டீட்டாங்கிறது ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ஸ், டீட்டாங்கிறது ஆங்கிள் ஆஃப் டைஃப்ராக்ஷன்ஸ், ஆங்கிள் ஆஃப் டைஃப்ராக்ஷன் சொல்லக்கூடியது. ஓகே, பை நவிங் டீட்டா, லாம்டா அண்ட் n, ஸோ we can calculate the d. 2d sin theta equal to n lambda, 2d equal to n lambda by 2 sin theta. So dA calculate பண்ணும். knowing n lambda and theta தெரிஞ்சுனா என்ன செய்யலாம்? d is equal to n lambda by 2 sin theta. ஸோ இது மாதிரி நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ லாம்டா கூட கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அதாவது இது Bragg equation எக்ஸ்பெரிமெண்ட் யூசிங் திஸ், அதாவது எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் அனலைசிஸ். இந்த மெத்தட் தான் எக்ஸ்ரே நம்ம யூஸ் பண்றதுல எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் அனலைசிஸ். இந்த மெத்தட் பேரு எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் அனலைசிஸ். எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன்ஸ் அனலைசிஸ் யூஸ் பண்ணி it is a great tool for the structure of crystal, determine the structure of crystal. Structure of crystal determine பண்றதுக்கு X-ray diffraction analysis is the most powerful tool for the determination of the crystal structures. crystal உடைய structure determine பண்றதுக்கு ஒரு greatest powerful tools அதான் X-ray diffraction analysis. X-ray diffraction analysis is a most powerful tool for the determination of crystal structure. Yeah. So இந்த X-ray diffraction analysis data இதெல்லாம் டேட்டாஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம n lambda 2d sin theta வச்சிருக்கோம். ஸோ அதாவது நவிங் லாம்டா, டீட்டா அண்ட் n தெரிஞ்சா நம்ம என்ன செய்யலாம்? d கூட இன்டர்பிளானட் டிஸ்டன்ஸ் கூட கால்குலேட் பண்ண முடியும். யூசிங் திஸ் வேல்யூஸ் த எட்ஜ் ஆஃப் தி யூனிட் செல் கேன் பி கால்குலேட்டட். இந்த வேல்யூஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம்? எட்ஜ் ஆஃப் தி யூனிட் செல்ஸ், ஒரு யூனிட் செல்லுடைய எட்ஜை கூட கால்குலேட் பண்ண முடியும். What is this edge? That is unit cell. So இதுதான் edge. the distance edge ல இருந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். இந்த வேல்யூஸ் யூஸ் பண்ணி using these values edge of unit cell can be calculated. Okay, next one
ஓகே, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ் கால்குலேட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கால்குலேஷன் ஆஃப் டென்சிட்டி. கால்குலேஷன் ஆஃப் டென்சிட்டி. Calculation of density பார்க்கலாம். Calculation of density, first one, what is the density? Simpler density அப்படிங்கிறது mass per volume. This density. Calculation of density of the unit cell பார்க்க போறோம். Generally density equal to mass per volume. So mass per volume இப்போ density of unit cell, density of the unit cell equal to mass of the unit cell divided by volume of unit cell, volume of the unit cell. இதுதான் ஃபார்முலா. 2 mark question கேட்டா how calculate the density of the unit cell கேட்டா இத யூஸ் பண்ண முடியும். ஓகே, what is this? Mass of the unit cell and volume of the unit cells. ஓகே, mass of the unit cell and volume of the unit cell. ஓகே, what is mass of the unit cell? Mass of the unit cell, mass of the unit cell, mass of the unit cell equal to total number of atoms belong to the unit cell into mass of one atom, mass of one atom ரெண்டே மல்டிப்ளை பண்ணா நம்ம என்ன சொல்லலாம், mass of the unit cell சொல்லலாம். total number of atoms belong to the unit cells, belongs to the unit cells, belong to the unit cell. இது எப்படி கால்குலேட் பண்ணா ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்திருப்போம். சிம்பிள் கியூப் அப்படின்னா ஒரே ஒரு ஆட்டம்ஸ் தான் பிரசன்ட் ஆயிருக்கும். ஃபேஸ் சென்டர் கியூப்னா 4 ஆட்டம்ஸ் இருக்கும். பாடி சென்டர் கியூப்னா 2 ஆட்டம்ஸ், அதுதான் சொல்றாங்க. n வச்சுக்கலாம், கன்சிடர் n. என்னங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பிலாங்ஸ் டு தி யூனிட் செல், டு தட் யூனிட் செல். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பிசிசி அப்படின்னா 2, எஃப்சிசினா 4, சிம்பிள் கியூப்னா 1. ஓகே, அதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம். ஓகே, இன்டு மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம், மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம், ஒரு ஆட்டத்தோடைய மாஸ். ஓகே, இப்போ நமக்கு இது தெரியும் வேல்யூஸ், அது என்ன ஏபி சொல்லிருக்காங்களோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சிம்பிள் கியூப்னா 1 தான், பாடி சென்டர் கியூப்னா 2, எஃப்சிசினா 4ங்கிறத நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். இதை நம்ம ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கொஸ்டின்லேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வாட் இஸ் மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம்? மாஸ் ஆஃப் one atom equal to ஒரு ஆட்டத்துல மாஸ்னா மோலார் மாஸ் of that atoms divided by Avogadro number. Avogadro number Avogadro number 6.62. Avogadro number என்னது 6.022 into 10 power 23. அவகட்ரா நம்பர், மோலார் மாஸ் அவகட்ரா நம்பர் டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன, ஒரு ஆட்டத்தோடைய மாஸை கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, மோலார் மாஸ் டிவைட் பை அவகட்ரா நம்பர்னா மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம்ஸ். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ எப்படி சப்ஸ்டிட் பண்ணலாம்? ஸோ இந்த ரெண்டு இதில் சப்ஸ்டிட் பண்ணலாமா? எப்படி வரலாம்? வாட் இஸ் மாஸ் ஆஃப் யூனிட் செல்? மாஸ் ஆஃப் யூனிட் செல் ஈக்குவல் டு n இன்டு மோலார் மாஸ்னா கேபிட்டல் M யூஸ் பண்ணுங்க, அவகட்ரா நம்பர்னா n யூஸ் பண்ணுங்க. இது போல மோலார் மாஸ் அவகட்ரா நம்பர் என்னங்கிறது இது n இன்டு. ஓகே, தட் இஸ் மாஸ் ஆஃப் தி யூனிட் செல். மாஸ் ஆஃப் தி யூனிட் செல் என்னங்கிறது இதுதான். டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பிலாங்ஸ் டு தி யூனிட் செல் தான் n வச்சிருக்கேன். மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம்ஸ் போல தானே இருக்கு, m இன்டு m டிவைட் பை அவகட்ரா நம்பர் தான் மோலார் மாஸ் டிவைட் பை அவகட்ரா நம்பர். சிம்பிள் எழுதிட்டேன். வாட் இஸ் டென்சிட்டி? Already we know that density is simple. Density is what is density? Mass per volume. Okay, mass தான் கண்டுபிடிச்சிருக்கோம். Density of unit cell, mass of the unit cell divided by volume of the unit cell. இப்போ mass of the unit cell கண்டுபிடிச்சிருக்கோம். Mass of the unit cell அதான் n into m divided by அவகட்ரா நம்பர். n capital A போட்டிருக்கு, அதான் mass of the unit.
ஸோ இப்போ டென்சிட்டி கால்குலேட் பண்ணுறது இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணணும். இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. மாஸ் ஆஃப் தி யூனிட் செல் தெரிஞ்சிருச்சு. வால்யூம் ஆஃப் தி யூனிட் செல், வால்யூம் ஆஃப் தி யூனிட் செல், வால்யூம் ஆஃப் கியூப் அப்படின்னா ஏ கியூப்னு அர்த்தம். ஓகே, வாட் இஸ் மீன்ஸ் ஏ கியூப். Density of the unit cell equal to n m divided by a, Avogadro number. That is formula. Density of the unit cell எப்படி கால்குலேட் பண்றது? n number of என்னங்கிறது what is total number of atoms per belong to unit cells. Single cube அந்த 1, FCC அந்த 4, BCC 2, mங்கிறது அதோட மோலார் மாஸ், அந்த ஆட்டத்தோட மோலார் மாஸ், ஏங்கிறது அந்த வால்யூம் ஆஃப் தி யூனிட் செல், ஓகே, அண்ட் என்னங்கிறது அவகோட்ரோ நம்பர். ஓகே, ஏ மீன்ஸ் தட் வால்யூம் ஆஃப் தி யூனிட் செல் வந்து ஏ கியூப்னு சொல்லுவோம். வால்யூம் ஆஃப் தி யூனிட் செல் வந்து ஏ கியூப். ஓகே, ஏ கியூப். ஸோ எட்ஜ்ல இருந்து வந்து எப்படி இருக்கும்? சேமா இருக்கும் இப்படி. ஓகே, ஸோ இது ஏ, இது பி, இது சி, எல்லாமே ஈக்குவல் தானே. ஸோ ஏ கியூப்னு சொல்லக்கூடியது அப்படி இருக்கும். பி, இது சி, எல்லாமே ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி. ஸோ அதான் ஏன்னு எடுத்துக்கிறோம். இதான் ஒரு கியூப். ஓகே, அதான் ஏ கியூப்னு எடுத்துருக்கோம். வால்யூம் ஆஃப் தி யூனிட் செல் ஏ கியூப், ஏ கியூபாக கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ வால்யூம் ஆஃப் தி கியூப்ஸ் தான், வால்யூம் ஆஃப் தி யூனிட் செல்லுக்கு தான் ஏ கியூப்னு போட்டுரும். இது என்னது? மாஸ் ஆஃப் தி யூனிட் செல், தட் இஸ் மாஸ் ஆஃப் தி யூனிட் செல் டிவைட் பை வால்யூம் ஆஃப் தி யூனிட் செல். வால்யூம் ஆஃப் தி கியூப் அப்படின்னா ஏ கியூப் தான். ஸோ எட்ஜில் இருந்து சேமா இருக்கும். ஸோ அதனால தான் எல்லாம் ஏ, பி, சி எல்லாமே ஈக்குவல் இந்த ஏ கன்சிடர் பண்ணிட்டோம். 3 ஏ தான் ஏ கியூப்னு வச்சிருக்கோம். வால்யூம் ஆஃப் தி யூனிட் செல் நமக்கு தெரியும். வால்யூம் ஆஃப் தி கியூப் அப்படின்னாவே ஏ கியூப் தான். ஸோ ஏ கியூப் போட்டோம். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம்? ப்ராப்ளம் யூஸ் பண்ணிக்கலாம். டென்சிட்டி யூஸ் பண்ணி 3 வேரியபிள்ஸ் ஆர் நோன்ஸ், 4th ஒன் கால்குலேட் பண்ணணும். இல்லை 3 தெரிஞ்சுச்சுன்னா என்ன செய்யலாம்? 4th ஒன்னை கால்குலேட் பண்ண முடியும். இந்த டென்சிட்டிங்கிற லெட்டர் வந்து ரோவோட டென்சிட்டி முடியும். ரோங்கிறது டென்சிட்டி. ரோ தெரிஞ்சுன்னா என், எம், ஏங்கிறது எட்ஜில் இருந்து, என்னங்கிறது நம்ம தெரியும், எம்ங்கிறது மோலார் மாஸ். இல்லை 3 தெரிஞ்சுன்னா ஒன்றை கால்குலேட் பண்ண முடியும். ஓகே.